ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன். இனியா மேரி வீடு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம 90களில் சாப்பிட்ட ஒரு சூப்பரான ஜாம் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி கொதித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இதை வந்து அரை நெல்லிக்கான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் யாரெல்லாம் விரும்பி சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இது நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது 5 பைசா 10 பைசாவுக்கு ஸ்கூல் வாசலில் ஒரு பாட்டி விற்றுட்டு இருப்பாங்க. அப்போல்லாம் அந்த நெல்லிக்காய் நல்லா விரும்பி சாப்பிடுவோம். இந்த நெல்லிக்காயை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 2 கப் அளவுக்கு நெல்லிக்காய் செய்ய போகிறோம். நல்லா க்ளீன் பண்ண நெல்லிக்காவை இந்த கொதிக்கிற தண்ணிக்குள்ளே போடுங்க. தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா போட்டு அது கொஞ்சம் நேரம் வேகட்டும். இதில் கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். எப்போவுமே சொல்கிறது தான், நம்ம அந்த இனிப்பு செஞ்சாலும் சரி எது செஞ்சாலும் சரி கொஞ்சோண்டு உப்பு போட்டோம் அப்படின்னா அந்த உப்பு வந்து இனிப்பு சுவையை கொஞ்சம் தூக்கி காமிக்கும். அதனால நம்ம உப்பு போட்டு கொஞ்சம் வேக வச்சுக்குவோம். அதுக்குள்ளே நம்ம இது வேகிறதுக்குள்ளே நம்ம 2 கப் நெல்லிக்காய் போட்டிருக்கோமா, அதனால 2 கப் மண்டவெல்லம் போட்டுக்கலாம், நாட்டு சக்கரை போட்டுக்கலாம், கருப்பட்டி போட்டுக்கலாம், சீனி போட்டுக்கலாம், எதுனாலும். ஆனால் சீனி போட்டால் அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால் இதில் நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துக்கிடுங்க. இப்போதைக்கு எல்லாருமே நாட்டு சக்கரை வச்சுருப்பீங்கல்ல, அதை சேர்த்துக்கோங்க. நான் வந்து மண்டவெல்லம் சேர்த்துருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மண்டவெல்லம் சுத்தமான மண்டவெல்லம் இருந்தால் இப்போ இதே மாதிரி நேரடியாக சேர்த்துக்கலாம். குப்பையாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா காய வச்சுட்டு வடிகட்டி நல்லா கரைச்சி வடிகட்டி அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இதில் இப்படி இருக்கிற நெல்லிக்காய் நம்ம போட்ட மண்டவெல்லத்தில் ஊறி கலர் மாதிரி நெல்லிக்காயோட சைஸும் நல்லா சுருங்கிடும். சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த ஜாம். இந்த ஜாம் நீங்கள் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நாங்கள் நல்லா விரும்பி சாப்பிடுவோம். எங்கள் அம்மா எங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. பாருங்கள் எப்படி கலர் மாறிட்டுன்னு பார்த்தீங்களா? நம்மளோட நெல்லிக்காய் ஜாம் ரெடி ஆகிட்டு. இந்த நெல்லிக்காய் ஜாம் பிடிச்சிருந்துச்சுன்னா இனியா மேரி வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பாய்.